கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord for the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் இந்த பரிசுத்த இரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பராமரிப்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று நீ சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், உம்முடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே நாளை தினம் உன் உடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் உன் உடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. Let's turn our Bibles to 1 Thessalonians chapter 4 and verse 12. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். That ye may walk honestly toward them that are without, and that ye may have lack of nothing. Ephesians 4:28 also let's read. எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். Ephesians 4 and verse 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். Let him that stole steal no more, but rather let him labor, working with his hands the thing which is good, that he may have to give to him that needeth. இந்த 2 வசனங்களையும் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்முடைய சொந்த கைகளினால நம்ம வேலை செய்ய வேண்டும். ஒரு வேளை யாருக்காவது ஏதாவது இல்லாமல் இருக்குன்னா நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணணும், இல்லாதவர்களுக்கு those who are in need அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ we are not called to lust after others things.
சில பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய பொருள்களை, மற்றவருக்கு உரிய காரியங்களை இச்சிப்பார்கள். அந்த 10 கட்டளைகளில் கூட பிறனுக்கொன்ற யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். இது எதனால் வருதுன்னா, நம்மக்கிட்ட இல்லாததுனால அவங்களது நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட ஏன் இல்லைன்னா நம்ம வேலை செய்யலை. நம்ம நன்றாக வேலை செய்து உழைத்து நம்ம பாடுபடும் பொழுது யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஓன் லைஃப். நம்முடைய ஜீவிதத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு திருப்தி உண்டாகும். we have to live with integrity before others. Believers should conduct themselves honorably so that outsiders see a godly testimony. விசுவாசிகள் புறஜாதிகளுக்கு முன்பாக நல் நடக்கை உள்ளவர்களாக கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அது பக்தி விருத்தி உள்ள ஒரு சாட்சியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. யுவர் லைஃப் இஸ் a witness. Actions often speak louder than words. A consistent Christian walk brings glory to God. நம்முடைய செயல்கள் நம்முடைய சொற்களை பார்க்கிலும் ரொம்ப சத்தமாக பேசும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கை நம்ம சாட்சியாக வாழும் பொழுது அது இன்னும் சத்தமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். எ கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டியன் வாக். நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்தேச்சியாக நம்ம வாழும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். ஒர்க் diligently and responsibly. Faithfulness in daily duties helps provide for needs and avoids unnecessary dependence on others. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். நம்முடைய வேலைகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வீட்டின் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. இதனால் நம்ம மற்றவங்க கிட்டக்க போய் நம்ம ஒரு தேவைக்காக நிற்கும்படி அது செய்யாது. A Christian's life should reflect both godly character and responsible living. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு குணாதிசயத்தை நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நடைகள் நம்முடைய வாழ்க்கை பக்தி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உத்தரவாதம் உள்ள ஒரு ஜீவியத்தை நம்ம செய்ய வேண்டும். எது எப்படி வேணால் போகட்டும், நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன். அந்த ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு அநேக கடமைகள் உண்டு. ஒரு தாய் என்று எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. மனைவியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு கடமைகள் உண்டு. ஸோ ஆஸ் அ ஒய்ஃப் தே ஹாவ் டு ஃபுல்ஃபில் த ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன். சப்போஸ் தேர் ஆர் அதர் ஃபாதர் இன்லா மதர் இன்லா இருந்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதே போல் ஒரு தாயாக இருக்கும் பொழுது தன்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது மாதிரி வீட்லேயும் சரி, நம்ம ஸ்கூலாக இருந்தால் நம்ம படிக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. பிள்ளைகளை பெற்றோர் அனுப்புகிறாங்க. அப்போது என்ன நினச்சி அனுப்புகிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் போய் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் அவங்க போய் நல்லா படித்து அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்கள பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் எத்தனையோ பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சரியாக படிக்காமல் கிளாஸை கட் பண்ணுறது, காலேஜில் கிளாஸை கட் பண்ணி நண்பர்களோடு போய் மற்ற தவறான காரியங்களில் ஈடுபடுகிறது. இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு we should always have a refined character. நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். வீட்டில் வேலை செய்ய சொல்லும்பொழுது அந்த வேலையில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் போகும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உத்தரவாதத்தோடு நம்ம செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரே இன்லாஸாக இருக்கலாம், whoever they may be, Lord, help them to fulfill their godly character. Help them to have a responsible living, Father. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன் சொந்த கைகளினால் வேலை செய்ய உதவி செய்யும்.
ஆண்டவரே, ஒருவேளை திருடி வாழ்ந்து கொண்டு இருப்பார்களானால், மற்றவர்களுடைய பொருளை அபகரித்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்களானா அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. இயேசுவே, சொந்த கைகள்னால வேலை செய்து பாடுபட்டு உண்மையாக ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. வேலை செய்ய முடியாமல் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு பலம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர்னு நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இயேசுவே, வேலை செய்வதற்கு தேவையான பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம வேலை செய்து குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோஸ் ஹூ ஆர் லேக்கிங், அவங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியாமல் ரொம்ப எளியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை நோய்வாய்ப்பட்டதுனால வேலை செய்ய முடியாமல் இருக்கிறவங்கள நாங்கள் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காரியத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட்